அடர்ந்த ஆலமரத்தின் நிழலில் சலசலக்கும் ஆற்றங்கரையோரம் வரிசையாக அமர்ந்திருக்கும் அந்த 7 உருவங்களை பார்க்கும் போதே ஒருவித சிலிர்ப்பு ஏற்படும். அவர்கள் வெறும் சிலைகள் அல்ல, பிரபஞ்சத்தின் மகா சக்திகள் ஒன்றிணைந்து உருவாக்கிய பெரும் ஆற்றலின் வடிவம். மத்ஸ்ய புராணத்தின்படி சிவன் அந்தகாசுரன் எனும் அசுரனுடன் போர் புரிந்தார். அசுரனின் ஒவ்வொரு இரத்தத் துளியும் மண்ணில் பட்டு புதிய அரக்கர்களாக உருவெடுத்த போது அந்த இரத்தம் பூமியை தொடாமல் தடுத்து நிறுத்தி தீமையை வேறறுத்தவர்கள் இந்த சப்த கன்னிமார்கள். சிவனால் உருவாக்கப்பட்டவர்கள் என்கிறார்கள். பிரம்மனின் படைப்பாற்றலாக பிராமியும், சிவனின் ஞானமாக மகேஸ்வரியும், முருகனின் வீரமாக கௌமாரியும், விஷ்ணுவின் காக்கும் சக்தியாக வைஷ்ணவியும், அசுரர்களை வேட்டையாடும் வாராகியும், இந்திரனின் கம்பீரமாக இந்திராணியும், இறுதியில் அதர்மத்தை ஆக்ரோஷமாக அழிக்கும் சாமுண்டியும் இணைந்து நின்ற அந்த காட்சி இன்றும் நம் மண்ணின் ஆன்மீக மர்மமாகவே தொடர்கிறது. தேவி மகாத்மியத்தில் அன்னை ஆதி சக்தியால் சும்பன் மற்றும் நிசும்பன் என்ற அரக்கர்களை வதைக்க படைக்கப்பட்டவர்கள் என்றும், நிருதன் என்ற அசுரனை கொல்வதற்காக பிரம்மாவால் உருவாக்கப்பட்டவர்கள் என்றும் சுப்ரபேதகாமம் கூறுகிறது. புராணங்கள் எதுவாக இருந்தாலும் சப்த மாதர்கள் அனைவரும் அந்த ஆதிசக்தியின் வடிவமே. சிவன், பிரம்மா, விஷ்ணு, இன்னும் மற்ற தெய்வங்கள் அனைவரும் அந்த ஆதிசக்தியின் மற்றொரு வடிவமே. அதர்மத்தை வெல்ல ஆதிசக்தியிடம் வேண்டி இவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட மற்றொரு சக்தி வடிவங்களை சப்தமாதர்களாவார்கள். இவர்களோடு சேர்த்து 8வதாக யோகேஸ்வரி என்னும் தலைவி ஒருவர் உள்ளார் என்றும், அவர் சிவனின் வாயிலிருந்து வரும் ஜுவாலையிலிருந்து பிறந்தவர் என்றும் கூறுவர். இவர்களின் சக்தி என்பது சாதாரணமானது அல்ல. ஒரு ஊரின் எல்லையில் இவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் என்றால் அந்த ஊருக்குள் எந்த ஒரு தீய சக்தியும் நோயும் அண்ட முடியாது என்பது காலம் காலமாக நிலைத்து நிற்கும் நம்பிக்கை. சப்த கன்னிமார்களை வழிபடுவதன் மூலம் ஒருவருக்கு மனதிடமும் எதற்கும் அஞ்சாத துணிச்சலும் கிடைக்கும். குறிப்பாக வாராகி தேவியின் அருள் எதிரிகளை முறியடிக்கவும், சாமுண்டியின் அருள் தடைகளை தகர்க்கவும் வல்லது. இவர்கள் நீரோட்டம் உள்ள இடங்களில் குடிகொள்வதால் வாழ்வின் வளம் குறையாமல் காப்பதோடு ஒரு பெண்ணின் தாய்மை பெற்றிருக்கும் குடும்பத்தின் சுபிட்சத்திற்கும் இவர்களின் ஆசி ஒரு பெரும் கவசமாக அமைகிறது. வானில் மின்னும் 7 நட்சத்திரங்களைப் போல நம்மை சுற்றியுள்ள கண்ணுக்கு தெரியாத ஆபத்துகளில் இருந்து இந்த 7 அன்னையரும் நம்மை நிழலாக தொடர்ந்து காத்து வருகிறார்கள்.